மாவட்டம் திருமணிமுத்தாற்றில் தேங்கியுள்ள பிளாஸ்டிக் கழிவுகளால் அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவதி அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான மேல்விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர். தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம் என்ன? 1 கிலோமீட்டர் வரை பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கியிருப்பதாக கூறப்படுகிறது. விவசாயிகள் தரப்பிலிருந்து என்னென்ன கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருக்கிறது? இது தொடர்பான விவரங்கள். வணக்கம் பிரியங்கா. சேலம், நாமக்கல் 2 மாவட்டங்களுக்கு முக்கிய நீர் ஆதாரமாக திருமணிமுத்தாறு விளங்கி வருகிறது. திருமணிமுத்தாறானது ஏற்காடு மலை, சேர்வாயன் மலையில் உருவாகி அங்கிருந்து ஒவ்வொரு நீர்நிலையாகவும் ஏரி குளங்களில் நீர்மட்டத்தையும் நீர்நிலையும் நிரம்பி அது குறிப்பாக நாமக்கல் வரை 142 கிலோமீட்டர் பயணித்து பரமத்தி வேலூர் அருகே காவிரியில் கலக்கிறது. இந்த சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தில் இந்த திருமணிமுத்தாறு காரணமாக அதிக அளவிலான விவசாயிகள் பயன்பெற்று வந்தனர். தற்போதானது இந்த திருமணிமுத்தாறு முழுவதுமாக மாசடைந்துள்ளது. இதன் காரணமாக விவசாயிகளுக்கு இந்த பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிலத்தடி நீர்மட்டம், அதே போன்று நிலத்தடி நீர்மட்டம், மாசு போன்றவற்றினால் விவசாயிகள் கடுமையாக பாதிப்புக்குள்ளனர். குறிப்பாக தற்போது நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதியானது சேலம் கந்தம்பட்டி தேசிய நெடுஞ்சாலை அருகே சுமார் 1 கிலோமீட்டர் அளவுக்கு திருமணிமுத்தாற்றில் இந்த பிளாஸ்டிக் கழிவுகளும் குப்பைகளும் அடைத்திருப்பதன் காரணமாக இந்த திருமணிமுத்தாற்றிலானது நீரானது செல்ல முடியாத சூழல் தற்போது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த கழிவு நீர் மட்டுமே செல்லக்கூடிய இந்த திருமணிமுத்தாற்றில் தற்போது மழைக்காலம் தொடங்கியுள்ளதால் ஏற்காடு பகுதியிலானது அதிக அளவிலான வெள்ளமானது தற்போது நிரம்பி ஒவ்வொரு நீர்நிலைகளாக நிரம்பி வருகிறது. அந்த நீர்நிலைகள் அனைத்தும் நிரம்பி தற்போது திருமணிமுத்தாற்றிற்கானது வெள்ள நீர் வர தொடங்கும் பொழுது இந்த கழிவு நீர்களால் காரணமாக இந்த தண்ணீரானது செல்ல முடியாத சூழல் ஏற்படும். இதனால் விவசாயிகள் மிகவும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். குறிப்பாக விவசாயத்திற்கான நன்னீரானது கிடைக்காமல் கால்நடை பொறுத்து கால்நடைகளுக்கும் இந்த நன்னீரானது கிடைக்காத சூழ்நிலை தற்போது நிலவருகிறது. இந்த நன்னீர் வரும்பொழுது இந்த விவசாயிகளுக்கான அந்த பயன்படுத்தக்கூடிய சூழல் தற்போது நிலவரக்கூடிய சூழ்நிலையில தற்போது சேலம் மாவட்ட நிர்வாகமானது இந்த திருமணிமுத்தாற்றில் 1 கிலோமீட்டர் அளவுக்கு இந்த பிளாஸ்டிக் கழிவுகளும் குப்பைகளும் தேங்கி நிற்பதை உடனடியாக அகற்றணும். அதே போன்று இந்த ஆழப்படுத்தியும் இந்த குறிப்பா இந்த திருமணிமுத்தாறு கால்வாயை தூர்வாரணும் அப்படிங்கறத நீண்ட நாள் கோரிக்கையா வச்சிருக்காங்க. இந்த மழைக்காலம் தொடங்க உள்ள நிலையில சேலம் மாவட்ட நிர்வாகமும் மாநகராட்சி நிர்வாகமும் உடனடியாக இதை தொடங்கணும்னு இந்த விவசாயிகள் கோரிக்கை வைக்கிறாங்க. நம்முடைய இந்த திருமணிமுத்தாறு ஆற்று பாசன விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் தங்கராஜ் நம்முடைய இருக்காரு. அவர்கிட்டயே அவருடைய கோரிக்கை மற்றும் என்ன தேவைங்கிறதை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். உங்களுக்கு இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் இந்த மாதிரி தேங்கி இருக்கிற என்னென்ன பாதிப்பு ஏற்படுது சார்? இந்த பிளாஸ்டிக் கழிவு இந்த கழிவுனால தேங்கி இருக்கிறதுனால எங்களுக்கு முழுமையான விவசாயத்துக்கு மழை காலத்தில் வர மழை தண்ணி கிடைக்கிறது இல்ல. ஏன்னா தொடர்ந்து திருமணிமுத்தாற்றுல கழிவு நீரும் சுத்திகரிப்பட சாய் கழிவுகள் தான் இப்ப கடுமையான பாதிப்பா இருக்கிறோம். இவ்வளவு பெரிய பாதிப்புல இன்னைக்கு 2 வார காலமா ஏற்காடு சேர்வாய் மலை அதிக மழை பெய்யறதுனால நல்ல மழை தண்ணி வந்துட்டு இருக்கு. இதனால சேலம், நாமக்கல் மாவட்ட விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைகிற நிலைமையில இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் முழுமையா நீ பாலத்தை அடைச்சிருக்கிறதுனால நீ கிலோமீட்டர் கணக்கில் தண்ணி தேங்கி நிக்குது. 1 கிலோமீட்டர்ல குப்பைகளும் பிளாஸ்டிக்களும் தேங்கி நிக்குது. இது அப்புறப்படுத்தினா மட்டும் தான் முழுமையான தண்ணி பாசனத்துக்கு கிடைக்கும். இந்த பாலத்துக்கு அடியில் ஆழப்படுத்தினா மட்டும் தான் அந்த குப்பைகள் பூரா முழுமையா எடுக்கிறது வழிவே கிடைக்கும். இது சம்பந்தமா 2 மாசத்துக்கு முன்னே அதிக மழை பெஞ்சு இந்த மழை தண்ணி பூரா ஆத்தோர இருக்கிற விவசாய விளைநிலங்களை பூந்து கால்நடைகிற தீவனங்களா அழுகி போய் பெரிய அளவில் பாதிப்பு அடைஞ்சிருந்தோம். உடனே கோரிக்கை மாவட்ட ஆட்சியர் வச்சு மாவட்ட ஆட்சியர் நேரில் பார்த்தாங்க, நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொன்னாங்க. நீர்வள ஆதார அமைப்பில் நாங்கள் இது சம்பந்தமா கோரிக்கை கொடுத்தோம். அவங்க RDO எல்லாமே ஆய்வு பண்ணாங்க. இன்னைக்கு 2 மாதம் ஆச்சு. இன்னைக்கு 60 நாள் ஆகி மீண்டும் 10 நாளைக்கு முன்னாடி மாவட்ட ஆட்சியர் பார்த்துட்டு போயிருக்காரு. இதுவரை நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு விவசாயிகள் 2 மாவட்ட விவசாயிகளை காப்பாற்றுறதுக்கு இதை முழுமையா தூர்வாரி பாலத்தில் இருக்கிற அடைப்புகளை எடுத்து பாலத்தில் ஆழப்படுத்தி இந்த பிளாஸ்டிக் கழிவுகள் முழுமையா எடுக்கிறது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து நம்ம மாவட்ட ஆட்சியர் கோரிக்கை வைக்கிறோங்க. நிச்சயமாக சேலம் நாமக்கல் மாவட்டத்தின் முக்கிய நீர் ஆதாரமாக வழங்கும் திருமணிமுத்தாற்றை குறிப்பா இந்த கால்வாய்களை தூய்மைப்படுத்தி இது விவசாயிகள் பயன்பெறும் வகையில நடவடிக்கை எடுக்கணும். அதே போல இந்த மாவட்ட நிர்வாகமும் நீர்வளத்துறை உடனடியாக இந்த கால்வாயை தூர்வார வேண்டும் என்பது இந்த விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கையாக உள்ளது. தற்போது இது தொடர்பாக சேலம் மேயர் ராமச்சந்திரன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். திருமுத்தாற்றில் பிளாஸ்டிக் கழிவுகள் 1 கிலோமீட்டர் வரை படர்ந்திருக்கிறது. இது தொடர்பாக விவசாயிகளும் கோரிக்கை வைத்ததாக தெரிவித்திருக்கிறார்கள். நீங்கள் இது குறித்து இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லையா? நாங்க எல்லா இடத்துலயும் நடவடிக்கை எடுத்துட்டு தான் இருக்கோம். 1 கிலோமீட்டர் வரைக்கும் அல்ல, ஒரு குறிப்பிட்ட ஏரியால அது தேங்குதுன்னா அடியில ஒரு ஏதாவது ஒரு அடைப்பு இருந்தால் மட்டும்தான் இருக்கும், மற்றபடி இருக்காது. நாங்க எடுத்துட்டு தான் இருக்கோம், நல்லா கிளியர் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஹலோ சார், விவசாயிகள் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேணும்னு கோரிக்கை வச்சிருக்காங்க. இது குறித்து நீங்க சொல்லுங்க.
இல்ல விவசாயிகள் வந்து அவங்க கோரிக்கை வைக்கிறது நியாயமான கோரிக்கை தான்மா. நாங்க வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு இந்த பிரிட்ஜ் பாலத்துக்கு அடியில ஏதாவது அடைப்பு இருந்தாலே ஒழிய மற்றபடிக்கு நாங்க எல்லாம் எப்பவுமே சுத்தப்படுத்திட்டு தான் இருக்கோம். விரைந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏதோ ஒரு அந்த மழை அதிகமா பெய்யும் போது ஏதாவது போய் அடைப்பு ஏற்பட்டால் நிற்கும். மற்றபடிக்கெல்லாம் அங்க நிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நாங்க எடுத்துட்டு இருக்கோம், சுத்தப்படுத்திட்டு இருக்கோம். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சார். களத்திலிருந்து செய்திகளை வழங்கியதற்கு நன்றி சிலம்பரசன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.